அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இப்போ நம்ம ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மார்க்கெட் டேட்டாவில் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ இன்றைக்கி யார் ட்ரெண்டிங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்டாக இருக்கிறவங்க நிஃப்டியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 0.85%, இன்ஃபோசிஸ் 0.72, எல்டிஐ 0.71, ஓஎன்ஜிசி 0.71, ரிலையன்ஸ் 0.48, டாக்டர் ரெட்டி 0.29. இருந்தாலும் இது ஒரு பெரிய தாக்கம் இல்லை. நிஃப்டி மைனஸில் இருக்கும்போது இவங்க பாசிட்டிவில் இருக்கிறது பெரிய விஷயம். இருந்தாலும் பெரிய தாக்கம் இன்னும் ஏற்படுத்தவில்லை. அடுத்து நெகட்டிவில் சந்தையோட இறக்கத்திற்கு யார் காரணமாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 2.90%, அதானி என்டர்பிரைசஸ் 2.87, ஸ்டேட் பேங்க் 2.56, அதானி போர்ட் 2.13, டாடா ஸ்டீல் 2%. இது பார்த்திங்கன்னா ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல், அதானி என்டர்பிரைஸ் இவங்கெல்லாம் வரும்போது ஒரு மெட்டல் செக்டார் வீக் அப்படிங்கிறது நம்மளுக்கு புலப்படுகிறது. இப்போ அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் எந்தெந்த செக்டார் நம்மளுக்கு வீக்காக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். நிஃப்டி பேங்க் 0.51, நிஃப்டி ஆட்டோ 0.81, ஃபினான்சியல் செக்டார் 0.58, எஃப்எம்சிஜி பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. அப்போ இவங்க பாசிட்டிவில் இருக்காங்களே, இதில் இருக்கிற ஸ்டாக்ஸை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஷார்ட் அடிக்கக்கூடாது. ஏன்னா அந்த செக்டார் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கிற வரை நம்மளுக்கு அதுக்குள்ளே போய் அந்த ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் ஷார்ட் பண்ணுறதுக்கு பார்க்கக்கூடாது. ஐடி நியூட்ரல் இருக்குது. மீடியா பார்த்திங்கன்னா 1.43 நல்லா ஒரு ஸ்ட்ராங்னஸாக இருக்காங்க. அடுத்து மெட்டல் செக்டார் நம்ம பார்த்தோமா, ஹிண்டால்கோ, டாடா ஸ்டீல் எல்லாமே மெட்டல் செக்டார் தான் இன்றைக்கி நல்ல வீக்னஸ் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ பாருங்கள், மெட்டல் செக்டாருக்குள்ளே உள்ளே போங்க. என்எம்டிசி பார்த்திங்கன்னா 2.68, அப்போலோ 1.32, ரத்னமணி பார்த்திங்கன்னா 0.63, ஹின்சிங்க் 0.09, வெல் கார்ப்பரேஷன் ஃப்ளாட்டாக இருக்குது. இதுலேயே அதில் வீக்னஸ் ரொம்ப வீக்னஸ் பாருங்கள். நம்மளுக்கு ஜிண்டால் ஸ்டீல் 4.58%, நேஷ்னல் அலுமினியம், செயில், ஹின்காப்பர், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அதானி பேஸ், ஜேஎஸ்எல், டாடா ஸ்டீல், ஹிண்டால்கோ இவங்க எல்லாமே மெட்டலில் இவங்க ஸ்டாக்ஸ் எல்லாம் வீக்காக இருக்கிறது. அடுத்தது உங்களுக்கு மீடியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். மீடியா செக்டாரில் எந்தெந்த ஸ்டாக்ஸ் இம்பேக்ட்னு பாருங்கள். பிவிஆர் ஐஎன்எக்ஸ் பார்த்திங்கன்னா 4.98%, 1720 இருக்கிறாங்க. நேவல் 2.96, ஜீல். இந்த பிவிஆர் ஐஎன்எக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீ ஓப்பன்லேயுமே அவங்க ஒரு இம்பேக்டடாக இருந்தார்கள். பார்த்திங்கன்னா 1668 ஓப்பன், லோங்கிறது 1656. இப்போ உங்களுக்கு க்ளோசிங் பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 1720, 81 ரூபா பயணம். இதில் பாருங்கள் டெரிவேட்டிவ்ஸ் 1700 கால், நம்மளுக்கு 33 ரூபா லோ, 68 ரூபா ஹை. நேற்று க்ளோஸ் 30 ரூபா, கிட்டத்தட்ட 68 ரூபா அப்படிங்கிறது 100% மேலே இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. லோவில் இருந்தும் 100% ஹையாகவும் இருக்கிறது ஓப்பன் லோ அப்படிங்கிறதுனால. 1660 கால், 50 ரூபா லோ, 45 ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ், 93 ரூபா வந்திருக்காங்க. அப்போ இவங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இருந்திருக்கு அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த ஹோம் பேஜில் நீங்கள் இன்றைக்கி யார் வேல்யூம் பேஸ்டில் இம்பேக்ட் இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டே வரலாம். ஹிந்துஸ்தான் லிவர், ஓஎன்ஜிசி, இன்ஃபோசிஸ், எல்டிஎம், ரிலையன்ஸ். டவுன் சைட் பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஸ்டேட் பேங்க், அதானி போர்ட், டாடா ஸ்டீல் இவங்க கெய்னர் அண்ட் லூசர் பர்சன்டேஜ் வைஸில் நம்ம பார்க்குறோம். ஆக்டிவாக வேல்யூம் அண்ட் வேல்யூ பேஸில் இப்போ அதிகமான வேல்யூவுக்கு பார்த்திங்கன்னா அதானி என்டர்பிரைசஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதானி போர்ட், ஸ்டேட் பேங்க், ரிலையன்ஸ். வேல்யூமில் அதிகமான வேல்யூமுக்கு ட்ரேட் ஆகிறது டாடா ஸ்டீல், ஸ்டேட் பேங்க், அதானி போர்ட், ஓஎன்ஜிசி, டாடா மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் அதிகமான வேல்யூமுக்கு ட்ரேட் நடக்கிறார்கள். இவ்வாறு தான் நீங்கள் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை பார்த்துட்டு இன்றைக்கி என்ன இம்பேக்டட் அப்படிங்கிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.